ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஒரு வெறித்தனமான கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. அண்ட் கைஸ், இன்றைக்கி நான் வந்திருக்க லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான லொக்கேஷனு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்கட்டான் கார்த்திகை காட்டுறேன். தெரியுதா ப்ரோ? ஓரளவுக்கு தெரியுது. தெரியல, லொக்கேஷன் செம்ம பெருசு கைஸ். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு பவானி ரெசார்ட், அதுக்கு தான் வந்திருக்கோம். இதோட ஸ்டோரி என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம சைடு கொஞ்சம் அள்ளி கிளம்புறது தான். இவ்வளோ பெரிய இடத்துக்கு 2 பேர் மட்டும் வந்திருக்கோன்ற நினைக்கும் போது அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. என்ன இருந்திருக்குன்னா, இந்த இடத்துல வந்து பவானின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஒரு 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பில்டிங்க்கு முன்னாடியே அவங்கள வந்துட்டு புதைச்சி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல சின்ன பசங்க இதெல்லாம் இருப்பாங்கள்ல, வீடெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அவங்க வந்து இந்த சைடு நைட்டு ஒரு 7 o'clock to 8 o'clock வரப்போ வந்துட்டு நிறைய பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பவானின்றவங்க பண்ணியிருக்காங்களாம்மா. அண்டு இவங்களாலே நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இந்த லொக்கேஷனுக்கு வந்திருப்பாங்கள்ல, அதாவது நைட்டு 12 மணிக்கு மேலே சரக்கு அடிக்க அது மாதிரி வருவாங்கள்ல, அவங்களால இவங்க மூலமாக அவங்களுக்குலாம் மர்டர் அது மாதிரிலாம் சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு. நான் நிறைய விஷயம் சொல்ல வரும்ல, சொல்லவும் கூடாது. நான் அதான் கொஞ்சம் டங் ஸ்லிப்பாகி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த பார்ப்போம் கைஸ். ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு லைட்டாக அள்ளு கிளம்புது, எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் கைஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் இன்றைக்கி தனியாலாம் ஒன்றும் வரல. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அண்ட் அவரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். வாங்க ப்ரோ. கைஸ் எப்படிங்க? அண்ட் கைஸ், இவர் தான் கைஸ். இவர் பேர் வந்துட்டு சித்திக்கு. இவரும் சேனல் வச்சுருக்காரு கைஸ். சித்திக் விளாக்ஸ் தானே ப்ரோ? சித்திக் விளாக்ஸ்ன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அண்ட் கைஸ், மறக்காமல் நம்ம சேனல்ஸ் ஆடியன்ஸ் இருப்பீங்களே, மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 10 சப்ஸ்கிரைபரை நம்ம மூலம் பண்ணினாலும் இவருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தானே. 10 சப்போர்ட்டர்ஸ் அவருக்காண்டி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. உங்களை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்க. என் பேர் சித்திக்கு. என்னோடய சேனல் பேர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஆர் ஹண்டர்னு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு சித்திக் விளாக்னு மாற்றிருக்கேன். ஃபுல்லாகவே ஆர்ஆர் ஹண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி அதுதான் ஏம் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இந்த லொக்கேஷனை போட்டிருக்கீங்களா? ஆமாம். இதே லொக்கேஷன் நீங்கள் பகலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம் ப்ரோ. லெட்ஸ் ப்ரோ வந்துட்டோம். இதுதான் பில்டிங், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ ப்ரோ பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ப்ரோ? எதோ நிற்கிது ப்ரோங்க. ப்ரோ தாமா காய்ச்சல் ப்ரோ. லைட்டாக பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ கம்மி பண்ணுங்கள், டார்ச் கம்மி பண்ணுங்கள், ப்ராப்ளம் வரும் ப்ரோ. கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போடலாம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே வாங்க ப்ரோ. நம்ம நிற்கிறது ரொம்ப டேஞ்சரு. என்னாச்சு? இங்கே ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ, வாங்க. ஓகே வாங்க. ரெக்கார்ட் ஆனில் இருக்கா? ஓகே வாங்க. ப்ரோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுடா. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன்டா. ஆனால் வந்து நான் ஒரு செகண்டு தான் பார்த்தேன். அது வந்து லைட்டோட ஆனால் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டாக. இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரி ஷேடோஸில் அந்த மாதிரி தெரியுதான்னு தெரில. ப்ரோ நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லை பயப்படுறீங்களா? நான் இல்லை ப்ரோ, எனக்கு புரியல. இப்போ ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரே நீங்கள் பாருங்க ப்ரோ. வாங்க வாங்க, ப்ராப்ளம் வரும். வெளியே டார்ச் அடிச்சுமா. இருங்க கொஞ்சம் உள்ளே வந்துக்கலாம் வாங்க. அக்கா இங்கே தான் இருக்கீங்களா? பவானிக்கா சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, கொஞ்சம் உள்ளே இருக்கலாம். வெளியே ஆள் ப்ராப்ளம் வரும் ப்ரோ, அதான் சொல்கிறேன் நான். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. புரியல. லாஸ்ட்டாக நைட் வீடியோ எடுத்தோம் பார்த்தியா? அது இறக்கிக்கோங்க. இறக்கிக்கோங்க அது. சொல்லுங்கள். கூட என்ன ஆச்சுன்னா, வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் பயம் மாதிரி வைப்ரேட் ஆச்சு. இப்போ என்னன்னா, நீ அந்த ஷேடோ பார்த்துன்னு சொன்ன ப்ரோ, எப்படி நின்றுச்சு பார்த்தீங்களா? நான் மறந்துட்டேன் சத்தியமா. ஷேடோ பார்த்துன்னு சொன்னேன்னே நீ ஃபேஸ்லாம் சிரிப்பு மாதிரி இருந்திருக்க. என் உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுதுடா. இப்போ அந்த வைப்ரேட் வந்து ஆளு கொஞ்சம் ஹாப்பியான ஆளு தான். ஃபேஸில் கொஞ்சம் புண்ணைகளாக இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள பையன் டப்புன்னு ஸ்டார்டிங்கே இந்த மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு அதனால் கெஸ் கூட பண்ண முடியல. பார்த்துடலாம், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பல மாதம் கழிச்சு வீடியோ பண்ணுறீங்க. 2 பேர் வேறு, இந்த 2 பேர் தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் மட்டும் யாரும் போக முடியாது இங்கேருந்து போகிறதுக்கு. பார்த்து ப்ரோ, ஏதாவது ரொம்ப முடியலன்னா சொல்லுங்கள், நம்ம போயிடலாம். ஓகேவா? ஓகே வாங்க.
ஸ்டார்டிங்கில் வந்தோடனே சம்பவம் நடக்குது. சத்தியமாக புரிஞ்சுக்க முடியல நான். என்ன ப்ரோ வாங்க உள்ள பார்க்கலாம். அக்கா நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? பவானி அக்கா, உங்களை பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடி வரோம். பக்கத்தில் இருக்குது சவுண்டு. எனக்கு பக்கத்தில் இருக்குது. அக்கா எங்களை போட்டே தள்ளிடாதீங்க. உங்களை பார்க்கறதுக்காண்டி தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம். ரொம்ப மைண்ட்லேருந்து கால் வரைக்கும் வைப்ரேட் ஆகுதுடா. அப்படியா? ஆமாம், சீரியஸாக வைப்ரேட் ஆகுதுடா. சொல்லுங்க பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் அக்கா உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண வரல. எங்களை உங்கள் தம்பி மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டாவோ பிரதராவோ எப்படி வேணால் நீங்கள் நினைக்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது. உங்களுக்கு நடந்தது ரொம்ப கொடுமையான விஷயந்தான். எனக்கு உங்கள் நிலமையிலேருந்து புரியுது. பட்டு இப்போ வந்துட்டு எங்கள் மேலே கோவப்பட்டு உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. எங்ககிட்ட ஏதாவது சொல்ல வரீங்களாக்கா? இந்த இடத்துல எங்கேயோ போயிடலாம் பேசுகிறாங்க ப்ரோ. ஆனால் இந்த இடத்துல இருக்க எனக்கு பயமாக இருக்கா. வேறு எங்கேயா கொஞ்சம் மூவ் பண்ணி போயிடலாம்டா. வேறு எங்கேயா கொஞ்சம் மூவ் பண்ணி போயிடலாம்டா. வாங்க 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 மேலே போகலாம். ஒரே இடத்துல இருக்க வேணாம். ஏதோ சவுண்டு, கிளாஸ் சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. யாரும் முன்ன மாதிரி இருக்கு ப்ரோ. யாரும் முன்ன மாதிரி இருக்கு மேலே. அப்படியே வைப்ரேஷன் ஏறி போடும். தெரில அது இந்த படிக்கட்டுனாலாம் கைஸ். இது படிக்கட்டுனாலாம் என்ன தெரில ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ, கேமராவில் கேப்சர் அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. நீங்கள் பார்த்து உங்களை இது மயக்கம் இது வந்துருக்கூடாது. போகிற வரைக்கும் உங்களை நான் அப்படியே சேஃப்டியாக நான் பார்த்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். இதுவும் நீ இருக்கிற தைரியம் ப்ரோ. ஓகேடா ஓகேடா. நீ இருக்கிற தைரியத்துலாம் வரேன். ஏன் எங்கள் மேலே கோவப்படுறீங்க? உங்களை நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களை கோவப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. சி எங்களை துரத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களால் கீழே இருக்கீங்க ப்ரோ உங்களை காட்டும் போது. ஏன்னா ஃபேஸ் தெரியாதுங்களா? ஓகேவா? உங்களுக்கு உண்மையிலே ரோஷன் வந்து இருந்துச்சுன்னா என் முன்னாடி வா. சரி தப்பாக சொல்லிட்டேன், சாரிக்கா. சும்மா தான் உங்க கூட விளையாட பார்த்தேன் நான். சரி மேலே நான் வரேன். நான் வரேன் மேலே தான் வரேன். அக்கா இதாக இருக்கீங்களா? சவுண்டு கேட்குது. கீழே தான் வந்தீங்க. சவுண்டு கேட்குது ப்ரோ. அழுகுறாங்க ப்ரோ. வாடா போயிடலாம்டா ப்ரோ. இப்போதான் ப்ரோ வந்தோம். இப்போதான் பார்த்தேன். இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி எங்கேயுமே பார்த்துல. அதுவும் பக்கத்தில் கேட்குறா. அதுவும் சொன்ன க்ளீனாக கேட்குறா ப்ரோ. எனக்கு ரொம்ப சிவர் ஆகுது ப்ரோ. என்னால் ஃபுல்லாலாம் சமாளிக்க முடியுமான்னு தெரில. உன்னை விட்டு தனியாகவும் போக பயமாக இருக்கு எனக்கு. தயவுசெய்து என்னை தனியெல்லாம் எங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிடாத. சான்ஸே இல்லை இந்த இடம். ரொம்ப ஆங்கிரியா இருக்கு. ஆமாம் ரொம்ப செம்ம ஆங்கிரியில் இருக்கு ப்ரோ. இது மாதிரி அழுகு சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா ஆங்கிரியா இருக்கிறது தான் ப்ரோ அர்த்தம். நீ பேச சவுண்ட் வந்துட்டே இருக்குடா. ரூம் போய் பார்க்குறீங்களா? ரூம் மட்டும் தான் பார்ப்பேன். நீ இங்கே தான் இருக்கணும். அங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது. நீ அங்கே தான் இருக்கு. அப்படின்னா நீயே போடா. அக்கா சும்மா போங்க. உங்கள் பயத்தை இது கண்ட்ரோல் பண்ணி. சரி விடுங்க. இருங்க. ப்ரோ அங்கேயே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். வரேன் ப்ரோ.
பில்டிங் பார்த்தீங்களா இல்லையா? என்ன உட்காந்துட்டீங்க? பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சா? பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குன்னு சொல்லி திரும்பி ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டெப் போனேன். அது கூட பின்னாடி யாரும் இருக்க மாதிரி அடிக்கிட்டு பட்டுருச்சா? அடிக்கடிலாம் பண்ணலடா. என்ன உனக்கு வலிக்குது? உனக்கு போனால் போதுன்னு பொறுமையாக பேசினா எங்கள் ஓவராக இது பண்ணி பார்க்குறேன். உனக்கு அவ்வளோதான் பண்ணி இந்த இடத்துல தான்டா ஏதோ சவுண்டு கேட்குன்னு சொல்லி என்ன ப்ரோ விழுந்துட்டீங்களா இல்லை என்ன இது ஸ்லிப்பாகி விழுந்து விழுந்துட்டீங்களா? இங்கே இப்படி திரும்பி பார்த்தேன்டா. திரும்பி பார்த்து ஏதோ சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தேன். ஏதோ கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ ரோசம் இந்த சைடு எடுக்கிறேன். யாரையும் எடுத்துக்கிறேன். உனக்கு அவ்வளோ ரோசம் வருதுல்ல, என்ன ஏதாவது பண்ண நான் தானே ஒன்று பேசுகிறேன். இனிமேல் ஏதாவது நடந்துச்சுன்னா நாக்கு பிடுங்க நானே கேட்பேன். இவ்வளோ சக்தி இருக்கிறவனுக்கு என்னைய ஒன்றும் பண்ண முடியாது அவனால். என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ? நானே ரொம்ப பயத்தில் இருக்கேன்டா. என்ன இந்த மாதிரி எந்த இடத்துலையும் எனக்கு ஆனதே கிடையாதுடா. ஸ்லிப்புக்கு இது ஆகிட்டீங்க? இல்லைடா யாரும் ஷார்ட் கேஸ். நான் இப்போ இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம சேனலில் நிறையா பேர் கேட்குறீங்க கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் பண்ண நானும் வரேன். எனக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கும் ஆசை தான். பட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் இவரும் கூட சொல்லலாம். இவரும் எங்களோட ஃபஸ்ட் டைமாக வராரு. அண்டு இதோட ரிஸ்க் உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. பயப்படாதீங்க இருங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே 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 அக்கா ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்க. நான் உங்கள் தம்பி மாதிரிக்கா. ப்ரோ எங்கே போறீங்க ப்ரோ? ப்ராசஸ் மட்டும் ஆயிடாதீங்க, அஃபெக்ட் ஆயிடாதீங்க. இங்கேருந்து பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 7-8 பில்டிங் டென்மும் இருக்குது. ஹைட்டில் வந்தாலும் எதுவுமே தெரியல. அதெல்லாம் பண்ணாமல் அகேஷ் நான் எதை சொல்லிட்டு இருந்தேன். உங்களை கூட்டி சப்ஸ்கிரைபரில் கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கேன். சின்ன சின்ன லொக்கேஷன்ஸாக இருந்தால் நானும் மேபி ஃபியூச்சர்ஸில் கூட்டிகிட்டு போகிறேன். அண்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு பகல் வீடியோஸ் பண்ணுறாரு. ஆனால் பகல் வீடியோஸ்லும் இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் நைட்டில் அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு கைஸ். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க நைட் வீடியோ? 40-50. இப்போ கொஞ்சம் நாளாக பண்ணுறதில்ல. இப்போ கொஞ்சம் மச்சா பண்ணுறதில்ல. கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்னால இவரும் பண்ணுறது கிடையாது. அண்டு நான் இதுக்கு தான் சொல்கிறேன் கைஸ். இவர் ஆல்ரெடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காலே இவருக்கு அள்ளு கிளம்புது. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது உங்களை ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நான் நைட் வீடியோ போடாத காரணமே ஆல்ரெடி நம்ம நல்ல வீடியோ போட்டாலே நம்ம லைஃப்பில் என்னென்னமோ நடக்குது. இந்த நைட் வீடியோ போட நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது, அது மாதிரிலாம் ஆகுது. ஸோ நம்மளால இதுக்கு மற்றவங்களுக்கு பாதிப்பு தான் கொஞ்சம் நாளாக நைட் வீடியோ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ சரி நம்ம சேனல் வச்சுருக்கோம், நம்ம நைட் வீடியோ போட்டால் தான் ஓரளவுக்கு நல்லா பார்க்கணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். பட் 2வது வீடியோவே இதுமாரி ஆகுது கைஸ். இவ்வளோ தூரம் இவர் வந்திருக்காருன்னா அது கொஞ்சம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே இருக்கணும். இவருக்கான ஒரு ரெகக்னேஷன் நம்ம மூலமாக கொடுக்கலாம் கைஸ். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுறீங்களே, பண்ணுங்கள். அண்ட் அதுதான் கைஸ் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு இது ஏதாவது ஆகிருச்சுன்னா அங்கே நான் ஒருத்தன் தான் இருப்பேன். நான் ஏதாவது பண்ணியாவது உங்களை காப்பாற்றியாக ட்ரை பண்ணுவேன். பட் நான் போகிற இடம் ஃபுல்லாக நடுக்காட்டுக்கு நடுவில் தான் கைஸ் இருக்கேன். என்ன பண்ணுறது? இப்போ கொஞ்சம் வீடு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அதுவே ரிஸ்க்கு தான். பார்த்துக்கலாம் பயப்படாதீங்க. நீ அவங்கள்ட்ட பேசும்போது தான் பயங்கரமாக ஆக்டிவ். அவங்கள கோவப்படுத்தும் போது தான் அவங்களோட எல்லாமே தெரியுது. நீ நம்மளை பற்றி நான் வேறு ஏதாவது பேசும்போது எதுவுமே ஆக்டிவிட்டி எவ்வளோ தெரியல. வாங்க ப்ரோ வாங்க சைலண்ட் ஐட்டமாக இருக்குது. லைட்டாக ஒரு அளவு சமாளி கிடச்சி லைட்டாக நீங்கள் அந்த சைடு உங்களுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல? ஆமாம், ஒரு ரூம் இருக்குது. அங்கே அந்த ரூம் மட்டும் போய் பாருங்க. அது ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுங்க, சிம்பிளாக தான் இருக்குது. ஆக்டிவிட்டிலாம் நடக்குது இங்கே? இல்லை அங்கெல்லாம் இல்லை ப்ரோ. இங்கே தான் இந்த சைடில் தான் நடக்குது. என் சைடில் தான் நடக்குது. நீங்கள் போங்க சார், இருந்தாங்க மாடி போக நான் பார்த்துக்கலாம். நான் இப்போ மாடிக்கெலாம் போக மாட்டேன். நீங்கள் டார்ச்சு பார்த்து சேஃபாக போங்க. டார்ச் ஜூம் பண்ணுங்க ப்ரோ, அப்போ தான் ரைட்டு தெரியும். ஏதாவதுனா குரல் கொடுங்க, வந்துடுவேன். இங்கே தான் இருக்கேன். ஓகே பார்த்து ப்ரோ, பயப்படாதீங்க. நான் மாடிக்கு போகிறேன். சந்துரு வாடா, பயமா வாடா. ரொம்ப பயமா இருக்கா எனக்கு. சந்துரு விளையாட்டு விஷயம் இல்லை. சந்துரு ஏதாச்சும் ஆச்சுன்னா பக்கத்தில் எதுவுமே இல்லை ஹாஸ்பிட்டல் கூட.